நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு கொலைபாதகன் ராஜபக்சேவை சிறப்பு விருந்தினராக இந்திய அரசு அழைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கடுமையான சாடல்களால் ஒரு மின்னஞ்சலை நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்து நான் உடனே சந்திக்க வேண்டும் என்றவுடன் மறுநாள் குஜராத் பவனத்திலே அவர் என்னை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த போது என் சகோதரன் கணேசமூர்த்தியோடு அங்கு சென்றார். மோடிக்கு பக்கத்திலே அமித்ஷா அமர்ந்திருக்க எங்கள் நெஞ்சில் குத்திவிட்டீர்களே பிரதமரே, எங்கள் முதுகில் மட்டும் குத்தவில்லை, எங்கள் மார்பை கீறி விட்டீர்கள் ஈட்டியால். தலைகை விழுந்து இருக்கிறான் என் தமிழன் ஈழத்திலே, கும்மாளம் அடிக்கிறான் சிங்களவன். புதிய அரசு வந்தது, எங்களுக்கு சிறப்பு அழைப்பு. ஏ தமிழா, உன் கதி இதுதானா என்று கேட்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டீர்களே. லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தவன், இசை பிரியா போன்ற எங்கள் தங்கைகளை சீரழித்து நாசமாக்கியவன், அப்படி நாசமாக்கிய ராணுவத்தை அனுப்பியவன், 8 தமிழர்களை கண்களை கட்டி புறங்கைகளை கட்டி நிர்வாணப்படுத்தி கயற்றால் அவன் கைகளை கட்டி இழுத்து கொண்டு வருவதை சேனல் 4 தொலைக்காட்சி காட்ட அந்த 8 பேரையும் ஒரு இடத்திலே நிற்க வைத்து மண்டியிட செய்து தலையில் மிதித்து அதற்கு பிறகு உச்சந்தலையிலே துப்பாக்கி ரவைகளை செலுத்தி கொண்டு குவித்தானே, அந்த கொடூரத்தை நிகழ்த்த காரணமான கயவனை நீங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள். இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் உங்கள் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்பது மட்டுமல்ல, அது உங்களுக்கு பொருட்டல்ல. ஆனால் நீங்கள் பதவியேற்கிற நாளில் இந்தியாவில் எவரும் கருப்பு கொடி காட்ட மாட்டார்கள். அப்படி கருப்பு கொடியை கண்டால் வைதிகத்திலே நம்பிக்கையுடைய உங்களுக்கு மனதிலே சுருக்கென்று தைக்கும். நாங்கள் 4,000 தோழர்களும் நீங்கள் பதவியேற்கிற அதே நேரத்தில் அதற்கு முன்பாகவே ஜந்தர் மந்தரிலே இருந்து கருப்பு கொடி ஏந்தி போராடுவோம் என அறிவித்து அதன்படியே போராடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தியாகத்தை செய்து அதே உணர்வோடு ஈழத் தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்றால் 1976 மே 14 வட்டக்கோட்டையிலே தமிழர் தலைவர் தந்தை செல்வா அவர்கள் நிறைவேற்றிய வட்டக்கோட்டை பிரகடனம்தான்